வணக்கம் மக்களை, நான் விஜயதரன். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னவங்களே யாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பிரபல யூடியூப் தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நிச்சயமாக எங்களோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் எங்களுக்கு இன்னும் இது போல வீடியோக்கள் போடுற ஒரு உத்வேகமா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போறோம். அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத. என் முன்னாடி உங்களை எல்லாருக்கும் தெரியும், பிரபல யூடியூபர் DK வன்னியும் அவருடைய மனைவியும் சில முகாந்திரத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக அவருடைய மனைவி விடுதலை செய்யப்பட்டது உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். அது சம்பந்தமாக திருப்பி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று நாங்கள் சொல்றது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயம். என்னன்னு சொன்னால், அவர்கள் நீதிமன்றத்தால் குற்றம் சுமத்தப்படாத பட்சத்தில் யாருமே குற்றவாளி இல்லை. என்ன பொறுத்த மட்டும் இப்போ DK வன்னி தடுத்து வைக்கப்பட்டிருக்காரு. இன்னுமே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியில் அவர் குற்றவாளின்னு சொல்லி இன்னுமே அவர் சந்தேக அடிப்படையில் நீதிமன்றத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்காத பட்சத்தில் நாங்கள் யாரையுமே குற்றம் சுமத்தக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதன் அடிப்படையில் நான் என் காது கட்டிய செய்தியை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு பிரபல யூடியூபர் DK வன்னியை வழக்குத்தியது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு DK வன்னி விடுதலை செய்யப்படுவார்னு சொல்லி ஏகப்பட்ட பேரால் எதிர்பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு கிளிநொச்சி கௌரவ நீதிமன்ற நீதியரசர் இன்றைக்கு அவருடைய விளக்க மறியலில் நீடிக்காம அவருடைய பிணையை வழங்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. நிச்சயமாக DK வன்னியை ஆதரவாளர்களும் DK வன்னி நேசிக்கிறவர்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. DK வன்னி நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. நிச்சயமாக இந்த செய்தி மேலதிக தகவல் எதுவுமே தெரியாது. DK வன்னி விடுதலை செய்யப்பட்டிருக்காரு, என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் என்ன நிபந்தனை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்காருன்னு தெரியாது. ஆனால் மேலதிக தகவல் எதுவும் வெளியாக பட்சத்தில் அது சம்பந்தமான வீடியோட சந்திப்போம். பாய்.